ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சுன்னா அமேசான்லேருந்து நமக்கு சர்ப்ரைஸாக ஒரு பார்சல் வந்திருக்கு. அது என்ன பார்சலுங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த பார்சல். நீங்கள் அமேசானில் செல்லராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸான பார்சல்ஸ்லாம் வரும். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம அங்கிள் ஜெஃப் பெசோஸ் தான். அதனால அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிப்போம். அப்புறம் பிகினராக இருந்தீங்க, நீங்கள் இப்போ தான் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதனால நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு அமேசான்லேருந்து ஒரு சர்ப்ரைஸாக பார்சல் வந்திருக்குன்னு சொன்னால இது என்ன பார்சல்னு பார்த்துருவோம். இதுதான் அந்த மர்ம பெட்டி மிஸ்ட்ரி பாக்ஸ். இது உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். நீங்கள் அமேசானில் செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு பார்சல் வரலாம். அமேசானில் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்காகவோ இல்லை அமேசானில் நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டான செல்லராக இருக்கீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு டேரெக்டாக நம்ம ஜெஃப் பெசோஸே நமக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் எதுவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டான். சரி, அது இருக்கட்டும். அமேசான்லேருந்து அந்த மாதிரி எதுவுமே அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருக்க. உனக்கு வந்திருக்கிற பார்சல் என்ன, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இது நமக்கு வந்திருக்கிற சந்தோஷமான கிஃப்ட் கிடையாது. இது நமக்கு வந்திருக்கிற ஒரு பிரச்சனையே சொல்லலாம். இது என்னன்னா, நம்ம வீடியோல நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்போம், நம்ம ரிட்டர்ன் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம். ராங் ரிட்டர்ன் ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா, இதுக்குன்னே நம்ம மீஷோக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மீஷோல இந்த ராங் ரிட்டர்ன் பிரச்சனைனால தான் என்னோட நிறைய ப்ராடக்ட் நான் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல கொண்டு போய் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னா, ராங் ரிட்டர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். நீங்க அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ செல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை மீஷோ எல்லா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க உங்க ப்ராடக்ட் செல் பண்ணிருக்கீங்க. ஏதோ ரீசனால கஸ்டமர் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் போட்டுறாங்க. அப்படி ரிட்டர்ன் போடுறப்ப திரும்ப உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரப்ப உங்களோட ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட் வந்துருக்குன்னா அதுதான் நம்ம ராங் ரிட்டர்ன் சொல்லிருப்போம். இது வந்து கொரியர்ல நடக்கிற மிஸ்டேக்னால இருக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ள வந்து இந்த ஷிப்பிங் லேபிள் ஸ்டிக் பண்ணி ஒட்டிருக்கலாம். இப்போ இந்த ஷிப்பிங் லேபிள்ல பாத்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் தான் இருக்கும், நான் என்ன ப்ராடக்ட் செல் பண்றேனோ அதோட டீடைல் எல்லாமே இருக்கும். ஆனா என்னோட ப்ராடக்ட் மட்டும் வேறையா இருக்கும். இது வந்து அந்த டெலிவரி டீம்ல ஏதோ நடக்கிற பிரச்சனைனால என்னோட ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்ட்டும் அதோட லேபிள் இதுல ஒட்டிருக்கிறத மாத்தி அனுப்பலாம். நமக்கே நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நம்மளே கூட நம்மளோட ப்ராடக்ட்டை மாற்றி அனுப்புறது சகஜமான விஷயம் தான். இதே இன்னொரு பக்கம் நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வரதுக்கு என்ன காரணம்னா, நம்மளோட கஸ்டமர் வந்து ஸ்கேமரா இருந்துக்கலாம். நமக்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட் அனுப்பிச்சிடலாம், அமேசான் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஸ்கேம் பண்ணலாம் நினைச்சிட்டு நம்மளோட கஸ்டமர் அனுப்பிக்கலாம். மெயினாக இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களுக்காக தான் இந்த மாதிரி ராங் ரிட்டர்ன் வரும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ மிஸ்டேக்னாலயோ இல்லை ஏதோ ஸ்கேம் பண்றதுனாலயோ நமக்கு நம்மளோட பார்சலுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு. இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டு. ஸ்டார்டிங்ல இருந்து டப்பா மட்டும் காட்டிட்டு இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு எண்ணெய் வைக்கிற டப்பா மாரி இருக்கு. ஒரு 50 ml ஹனிலாம் வாங்கணும்னா ஒரு டப்பால இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டப்பா இருக்கு. இதுதான் நமக்கு அமேசான் அடிச்ச விபூதி. இந்த மாதிரி அமேசான் எனக்கு 3 பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல உங்களோட லக்க பொறுத்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் கிடைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா கிடைச்சிருக்கு. இதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஒரு பழைய டிஷர்ட்டோ இல்ல துவைக்காத ஒரு பனியனோ, இந்த மாதிரி உங்களோட லக்க பொறுத்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் கிடைக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட் கிடைச்சிருக்குன்னா என்ன ப்ராடக்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்போ என்னோட ப்ராடக்ட்டோட ஒர்த் வந்து ஒரு 600-700 ருபீஸ் கிட்ட இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த ப்ராடக்ட் மூணுமே சேர்த்தா கூட ஒரு டப்பா 20 ரூபா வச்சுட்டா கூட ஒரு 60 ரூபா கூட வர மாட்டேது. இது எனக்கு லாஸ் தானே. இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த பிஸ்னஸே பண்ண வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ராங் ரிட்டர்ன் வருதுன்னா நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணணும், எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். அமேசானில் சேஃப்டி கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சேஃப்டி கிளைம் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க, அதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னோட ப்ராடக்ட் இந்த மாதிரி மாறி வந்திருக்குன்னா அமேசான் டீம்க்கு சொன்னோம்னா நமக்கான ஒரு சில ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ல நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ நம்ம எப்படி இந்த ப்ராடக்ட்டுக்கு சேஃப்டி கிளைம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ஒரு நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து என்னோட ப்ராடக்ட்டோட டைமென்ஷனே பெருசா இருக்கும். அது இத்தனோட பாக்ஸ் எனக்கு ரிட்டர்ன் வரவுமே எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்மளால பார்த்தோன்னே தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அது உங்களோட ப்ராடக்ட் கூட சிமிலரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பாலி கவர்ல இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தெரியலனா நீங்க என்ன பண்ணா, அமேசானை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்க ப்ராடக்ட் பதிலா வேற ப்ராடக்ட் இருந்தா கூட நீங்க அமேசான்ல சேஃப்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா மீஷோ அப்படி கிடையாது. மீஷோல வந்து நம்ம அன்பேக் பண்றது வீடியோ எடுக்கணும், ஓப்பன் பண்ணிட்டா கிளைம் தர மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்போ நம்ம மீஷோ விட்டுலாம். மீஷோ பத்தி பேசினாலே எனக்கு டென்ஷன் தான் ஆகும். இப்போ நம்ம அமேசான்ல என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். உங்க ப்ராடக்ட் ஓப்பன் ஆயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம போட்டோ எடுத்து ஜஸ்ட் என்னோட ப்ராடக்ட் போல வேற ப்ராடக்ட் வந்துருக்கு, நம்ம சேஃப்டி கிளைம் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அமேசான்ல நமக்கு முக்கியமா தேவைப்படுறது என்னன்னா, நம்ம ப்ராடக்ட்ல இருக்கிற லேபிள் நம்பர் தேவைப்படும். ஜஸ்ட் இதான் இந்த லேபிள். இந்த லேபிளை நீங்க வந்து கரெக்டா போட்டோ எடுத்துங்க. இது மேல இருக்கிற பார் கோடா இருக்கட்டும், அதுல இருக்கிற நம்பர் எல்லாமே தெரியுற மாதிரி கிளியரா ஒரு போட்டோ எடுத்துங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட்டையும் போட்டோ எடுத்துங்க. இப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் இந்த டப்பா தான். இந்த டப்பா எல்லாமே சேர்த்து நீங்க போட்டோ எடுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் பிளஸ் இந்த உங்களோட ராங்கா வந்த ப்ராடக்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுத்துங்க. மேக்ஸிமம் இந்த போட்டோ மட்டுமே போதும். இதை மட்டுமே வச்சு நம்மளால சேஃப்டி கிளைம் பண்ணிக்க முடியும். இதுல 2-3 வேரியேஷன்ல நீங்க போட்டோ எடுத்து வச்சிருங்க. இன்னும் ஒரு சில ரிட்டர்ன்ல உங்களுக்கு வந்து பாலி கவர்லயே ஒரு QR கோடு மாதிரியோ ஒரு சின்னதா ஒரு கோடு மாதிரி இருக்கும். அதை நிறைய இடங்கள்ல கேட்பாங்க. அதனால அதையும் போட்டோ எடுத்து வச்சிருங்க. இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த போட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படி சேஃப்டி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ அமேசான்ல மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஆர்டர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த ஆர்டர்ஸ்ல கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்டா மேனேஜ் சேஃப்டி கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த சேஃப்டி கிளைமை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க.
இப்போ இந்த சேஃப்டி கிளைமை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இந்த இடத்துல எல்லோ கலர்ல ஃபைல் ஏ நியூ சேஃப்டி கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சேஃப்டி கிளைமை இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல என்டர் யுவர் ஆர்டர் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது பாருங்க. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ராங்காக வந்திருக்கோ அதோட ஆர்டர் ஐடியை மென்ஷன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஆர்டர் ஐடி தெரியலனா உங்களுக்கு வந்துருக்கிற அந்த பார்சல்லே கூட அதோட ஆர்டர் ஐடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த லேபிள் இருக்கிற ஆர்டர் ஐடியை பார்த்து கூட நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பார்சல் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 1 வீக்குள்ளே கிளைம் பண்ணால் தான் கிளைம் பண்ண முடியும். எனக்கு எக்ஸாக்டான டேட் தெரியல, 10 days இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து கிளைம் பண்ணால் தான் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு 20 நாள் 1 மாதம் கழிச்சுலாம் கிளைம் பண்ணிங்கன்னா இது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஆர்டர் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல செக் எலிஜிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த செக் எலிஜிபிலிட்டியை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட் அதுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளீஸ் இண்டிகேட் த ரீசன் ஃபார் சேஃப்டி கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி என்ன ரீசனோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிருந்தா கூட இந்த இடத்துல நம்மளால சேஃப்டி கிளைம் வாங்கிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஐட்டம் ஆர் எம்டி பாக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். இல்லை எனக்கு வந்து எம்டி பாக்ஸ்லாம் வரல, ஆறுதலுக்காக 2 டப்பா கொடுத்துருந்தோம். அதனால இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஃப்ரெண்ட் ஐட்டம் செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு 3 ஆப்ஷன் தான் கேட்குது. இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபி ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் ரிட்டன் ஒரு ஆப்ஷன் கேட்குது. அதே மாதிரி 3 ஃபோட்டோஸ் கேட்குது. ஜஸ்ட் இந்த இடத்துல சாம்பிள் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுங்க. இந்த சாம்பிளை பார்த்து கூட நம்ம ப்ராடக்ட்டுக்கான நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, அந்த ப்ராடக்ட்டோட ஷிப்பிங் லேபிள் கேட்டிருக்கணும். அந்த ஷிப்பிங் லேபிளை மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல சீரியல் நம்பர் ஆஃப் த ஐட்டம் இருக்கு. உங்கள் ப்ராடக்ட்ல சீரியல் நம்பர் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்ல வந்து பின்னாடியே ஒரு சீரியல் நம்பர் இருக்கு, அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி எல்லா இமேஜையும் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட இஷ்யூவை டிஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணேன், அதுக்கு பதிலாக அமேசான்லேருந்து எனக்கு சோப்பு டப்பா தான் அனுப்பணும், இல்லைனா என்னோட ப்ராடக்ட் இல்லாமல் வெறும் டப்பாவாக இருக்கு, ஏதோ ஒரு ரீசன் என்ன உங்களோட ப்ராப்ளமோ அதை இடத்துல டிஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாக்ஸை டிக் பண்ணிட்டு சப்மிட் சேஃப்டி கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த சேஃப்டி கிளைம் கொடுத்த உடனே நமக்கு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ல இருக்குன்னா, இந்த இடத்துல நம்ம சேஃப்டி கிளைம் கொடுத்தோடனே அண்டர் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் 24 to 48 hours ஆகும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிருங்க. ஏதோ ஒரு ரீசனால உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம சப்மிட் பண்ணி அதை திரும்ப ரீஃபண்ட் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். இது மட்டும் தான் தேவைப்படும். மீஷோ மாதிரி நம்ம அன்பேக் பண்ணுற வீடியோ வேணும், உங்களோட ப்ராடக்ட் வந்து கிளியரா இல்லை, இத்தனை கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணி இத்தனை எம்பிக்குள்ளே அப்லோட் பண்ணி, இந்த மாதிரி செல்லருக்கு வந்து எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. இதெல்லாம் பார்த்து கூட மீஷோத்தை கற்றுக்கலாம். ஒரு சிலர் எப்படி ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணும், அதை விட்டுட்டு 25 எம்பிக்குள்ளே எனக்கு வீடியோ அனுப்பு, என்னோட ப்ராடக்ட் அன்பேக் பண்ணுற வீடியோ அனுப்புனேன், இந்த மாதிரி சில்லித்தனமாக பண்ணிட்டு இல்லாமல் இப்படிலாம் கூட பண்ணால் கூட இன்னும் நிறைய செல்லர் வந்து மீஷோவில் செல் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஒரு ரீசனாலே நிறைய பேர் வந்து மீஷோவில் செல் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா இந்த ஒரு ரீசனுக்காகவே நம்மளால மீஷோ வந்து யாருக்குமே ரெஃபர் பண்ண முடியல. சீக்கிரமாவே இந்த இஷ்யூ எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது சம்பந்தமே இல்லாத டாபிக். இந்த வீடியோல நம்ம அமேசான் எப்படி சேஃப்டி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்திருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ராங் ரிட்டர்ன் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ரொம்ப பயந்து இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிசினஸ் நம்ம ரெகுலரா ரன் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளம்லாம் எப்படி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அது தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.